தூதுவளையல அரைச்சி தொண்டையில தான் நினச்சி மாமன் கிட்ட பேச போகிறேன் மணிக்கணக்கா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம தூதுவளை தொகையில் தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம தோசையிலே அரைச்சி மிக்ஸ் பண்ணலாம், தொகையிலாமல் சாப்பிட்லாங்க. இதை வந்து பின்னாடி முன்னாடி காம்பு எல்லா இடத்துலையுமே வந்து முள் இருக்கும். இதே மாதிரி வேறு இலை இருக்கும். ஸோ அதை பார்த்து தூதுவளை நினச்சிடாதீங்க. எல்லா இடத்துலையும் முள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தூதுவளை. ஸோ வந்து இது கிள்றது ரொம்ப கஷ்டம். நம்ம சிசரில் தான் கிள்ளணும். இதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தொகையில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ கீரையும் கட் பண்ணுறது உங்களுக்கு காட்ட முடியாது, உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு. அதனால் ஒரு சில கீரையை மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதி கீரையை மொத்தமாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது, இதில் நிறைய முள்ளும் இருக்குது. ஸோ முள் இருக்கிற அளவுக்கு மருத்துவ குணம் நிறையவே இருக்குது. இலை பின்னாடி முன்னாடி காம்புன்னு எந்த பக்கம் தொட்டாலும் முள்ளாக தாங்க இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குன்னா இவ்வளோ பேர் காம்பு போட வேணால் இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணால் போதும், ரொம்ப காம்பு போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா சளி இருக்க குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாமே சாப்பிட்லாம், சீக்கிரமாக குணமாகும். வாட்டர் 2 times or 3 times எடுத்துக்கலாம். அதை ரொம்ப எடுத்துக்க வேணாம், இது சூடுன்னு சொன்னாங்க. அதனால் வந்து இது 2 முறையாக அரைக்கலாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 2 இதுவும் அரைக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இது நான் சொல்கிறேன், செஞ்சு காமிச்சிடறேன். இன்னும் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், அது ஈஸி தான் அது. ஸோ அது ஈஸியாக அரைச்சிக்கலாம், அதனால தான். ஸோ இதை மொத்தமாக கிள்ளிட்டு நம்ம வீடியோ கூட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க கிள்ளுவேன். இது எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கீரை மார்க்கெட்டில் கிடைக்குங்க. கீரை விற்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா எடுத்துகிட்டு வருவாங்க. இன்னொன்று வந்து கிராமத்து சைடு, அந்த சைடு யாராச்சும் இந்த பூ விற்கிறவங்க அப்போ அந்த மாதிரி யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லிவிட்டுலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ எங்களுக்கு வந்து வெளியே வந்து இதுக்குன்னே தூதுவளை, பெரண்டை, இந்த மாதிரி சின்ன சின்ன மருத்துவ குணம் உள்ள அந்த இன்னொன்று மறந்து போச்சுங்க, முடக்கத்தான் கீரை, மூட்டு வலிக்கு ரொம்ப சொல்லுவாங்க, நல்லது சொல்லுவாங்க. முடக்கத்தான் கீரை அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு ஒரு 2-3 பேர் இருக்காங்க பாட்டிங்க, அவங்க தான் அதை எடுத்து கொண்டு வருவாங்க. ஸோ அவங்க கிட்ட வாங்கினேன். மார்க்கெட்டில் வந்து கீரைக்காரர்கிட்ட சொல்லி வச்சுட்டு இது கிடைக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஊரில் கிராமத்தில் இருக்க ஈஸியாக கிடைக்கிது, அதை பற்றி உங்களுக்கு தெரியலன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ கிராமத்தை பற்றியெல்லாம் சும்மாவே விளைஞ்சு கொடுப்போம். எங்கள் அம்மா வீட்டெல்லாம் சும்மா தான் இருக்கும், அதெல்லாம் இங்கே தான் நாங்கள் காசு கொடுத்து வாங்குகிறோம். ஸோ இதை மொத்தமாக கேட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கீரையும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. அதை 2 வாட்டி வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், இஞ்சி கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறமேட்டு வந்து கடுகு, அப்புறமேட்டு வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் 2 எடுத்திருக்கேன். இந்த கீரை அளவுக்கு காரம் வேணால் நீங்கள் பச்சை மிளகாய் 1 ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ இது கூட வந்து இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கூட வெங்காயம் தக்காளி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு முறை சொல்லியிருந்தீங்களே, அதை சொல்லிடுறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி மெத்தடு தாங்க அது. ஆனால் வந்து இதே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இஞ்சி, புளி சேர்த்துக்கோங்க. இஞ்சி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. அந்த இலையை போட்டு வதக்கிட்டிங்கன்னா அந்த சட்னி ரெடி ஆகிடும். ஸோ அது ஈஸி. ஆனால் இதுக்கு வந்து நம்ம வெங்காய தக்காளி ஆட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு முறை. இந்த வெங்காய தக்காளியில் வேர்க்கடலை சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போதே நான் வேர்க்கடலை போடலைங்க, வெறும் வெங்காய தக்காளி மட்டும் தான் போட்டிருக்கேன். அது கூட நம்ம இந்த இலையை சேர்த்து வதக்கும் போது அது நல்லா டேஸ்ட்டாக செம்மையாக இருக்குங்க. இது சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம், தோசை, இட்லி, சப்பாத்தி எதுக்கு வேணால் தொட்டுக்கலாங்க, நல்லா செம்மையாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, அந்த முறை தான் செஞ்சுருக்கேன். இது நான் ஃபஸ்ட் டைம் இது செய்கிறேன். ஸோ இந்த தக்காளி வெங்காயத்தை கூட வதக்கிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வதங்கும் இலை. தக்காளி வெங்காயம் நிறைய வதக்கிட்டு இதை போட்டோம் அப்படின்னா அந்த ரொம்ப வதங்கின மாதிரியோட இலை சீக்கிரமாக வதங்காது. அதனால் மொத்தமாக சேர்த்து வதக்கிக்கலாம். இதை கூடவே கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி சட்னி எப்போவுமே அரைக்கும் போது இது மாதிரி தக்காளி வெங்காயம் இல்லை எந்த சட்னி நம்ம வதக்கிட்டு செய்கிறதா இருந்தாலும், கருவேப்பிலை சட்னிலாம் அரைப்போம் இல்லைங்களா, அதுக்குள்ள கூடவே வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும், நல்லாயிருக்குங்க. இது கொஞ்சம் நம்ம தண்ணி இல்லாமல் போட்டவங்களும் அதிலே கொஞ்சம் தண்ணி ஃபில்டர் ஆகுது. ஸோ அந்த தண்ணியெலாம் ட்ரை ஆனவுடனே நம்ம அரைச்சிக்கலாங்க. நல்லா வதங்கிருச்சு, எல்லாம் தண்ணி மட்டும் கொஞ்சம் இருக்குது, அது கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரை ஆகட்டும். ஸோ ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது ஆற விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை தாளிக்கலாம் வேணாங்க, ஆல்ரெடி நம்ம தாளித்து தான் வச்சுருக்கோம். ஸோ தாளிக்க வேணாம், அப்படியே சாப்பிட்லாம். ஸோ சட்னி ரெடிங்க. நல்லா வாசமாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது கசப்புலாம் அந்தளவுக்கு தெரியல.
நம்ம காரம் அதிகமாக வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நான் காரம் கம்மியாக வச்சேன் என் பசங்களுக்காக. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.